சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் இன்று இந்தியா பாகிஸ்தான் மோதல். துபாயில் பிற்பகல் 2:30 மணிக்கு போட்டி தொடக்கம். ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு. இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகளில் காணலாம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் சிறப்பு ஏற்பாடு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் 352 ரன்கள் இலக்கை அடைந்து இங்கிலாந்தை வீழ்த்தி வரலாறு படைத்தது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலிய அணியில் இங்கிலீஷ் சதம் விளாசி அசத்தல். இங்கிலாந்து அணியின் பென் டக்கெட் 165 ரன்கள் குவித்தும் வீண். பாகிஸ்தானில் நடந்து வரும் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஆஸ்திரேலிய தேசிய கீதத்திற்கு பதிலாக தவறுதலாக ஒளிபரப்பப்பட்ட இந்திய தேசிய கீதம். பாடல் ஒலித்ததும் மைதானத்தில் கூடியிருந்த ரசிகர்கள் இடையே சலசலப்பு. ஸ்பெயினில் நடந்து வரும் கார் பந்தயத்தில் நடிகர் அஜித்குமாரின் கார் விபத்தில் சிக்கியது. காயமின்றி காரில் இருந்து வெளியே வந்து கை அசைத்தார் அஜித்குமார். A rollover, Ajit Kumar rolling the car. Here, Kumar McInerney getting together. வரும் 25 முதல் 28ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையும் காலை வேளையில் பனி மூட்டமும் நிலவும் என வானிலை மையம் தகவல். தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 64,360 ரூபாய்க்கு விற்பனை. இலங்கையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களுக்கு சொந்தமான படகுகள் ஏலம். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி நாட்டுடைமை ஆக்கப்பட்ட நிலையில் நடவடிக்கை. படகுகளை மீட்டு தரக்கோரி மீனவர்கள் கண்ணீர். சென்னை சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் ரயில் சேவைகள் இன்று ரத்து. சிக்னல் சீரமைப்பு பணி காரணமாக அறிவிப்பு. மகா சிவராத்திரியை முன்னிட்டு தொலைதூர பயணிகள் வசதிக்காக தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதல் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. 10,000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தில் கையெழுத்திட மாட்டேன். மத்திய அரசு நிதியை நிறுத்தினாலும் பள்ளிக் கல்வித்துறையில் அனைத்து திட்டங்களும் தொடரும் என முதலமைச்சர் ஸ்டாலின் திட்டவட்டம். மாணவர்களின் கல்வி விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் விளையாடக்கூடாது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தல். அரசியல் விளையாட்டால் 5,000 கோடி ரூபாய் நிதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம். இவர்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கையில விளையாடுவதனால கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. தங்கத்தினால் ஆன புத்தர் சிலையை விற்பனை செய்து ஸ்ரீரங்கம் கோயில் கட்டப்பட்டுள்ளது. திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ. ராசா பேச்சால் சர்ச்சை. ஸ்ரீரங்கம் கோயிலே திருமங்கை ஆழ்வார் புத்தர் சிலையை கட்டி தான் கொண்டு போனார். முழு தங்க சிலையை புத்தர் சிலையை எடுத்துக்கொண்டு போய் அதை உருக்கி விற்றுதான் இன்றைக்கு ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிறது. இதை சொன்னா நான் பெருமாளுக்கு எதிரிடுறோம். திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் போட்டோ ஷூட் மட்டுமே நடப்பதாக அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் விமர்சனம். திமுக ஆட்சியின் ஒரே சாதனை விலைவாசி உயர்வு மட்டுமே என்றும் காட்டம். ஹிந்தி படித்தவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து கொத்தனார் வேலையும் பானிபூரியும் விற்கிறார்கள். வாணியம்பாடியில் நடந்த திமுக பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் ஏவா வேலு பேச்சு. கொத்தனார் வேலை செய்து கொண்டிருக்கான் ஹிந்தி படிச்சவன். பேல்பூரி கடை நடத்தி கொண்டிருக்கிறான் ஹிந்தி படிச்சுட்டு வந்து எங்க ஊர்ல. இந்த பசங்க விரும்பி சாப்பிடுறாங்களே ஏதோ ஒரு புசு புசுன்னு முட்டை, பஞ்சு முட்டாய் வண்டி தள்ளி கொண்டிருக்கிறான். ஹிந்தி படிச்சா விரிவடைஞ்சிருவாங்க. ஹிந்தி அடிச்சா விரிவடைய மாட்டான்.
கொத்தனார் வேலைக்கு தான் போவான், முடிஞ்சாக்கா டோல்கேட்ல தான் வேலை பார்க்க முடியும். அதனால அமெரிக்காவுக்கு போக முடியாது. உறவுகள் சங்கமம் அழைப்பிதழில் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பு குறிப்பிடாமல் இடம்பெற்ற காளியம்மாள் பெயர். திமுக தரப்பிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்து காளியம்மாள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல். கட்சியில் இருப்பதா வேறு இடத்திற்கு செல்வதா என்பதை முடிவு செய்ய காளியம்மாளுக்கு முழு சுதந்திரம் உள்ளது. நாம் தமிழர் கட்சிக்கு இது களை உதிர்காலம் என்றும் சீமான் கருத்து. அது தெரியல. அது கட்சிக்குள்ள இந்த கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருக்கு. இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம் இருக்கு. இது ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்கள் தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்களில் இலையுதிர் காலம்னு ஒன்று இருக்கும். அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம். அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. ரசிகர்கள் வேறு வாக்காளர்கள் வேறு என்ற கமல்ஹாசனின் கருத்துக்கு தமிழக வெற்றிக் கழகம் பதிலடி. எம்ஜிஆரை போல வாக்காளர்களை ஒருங்கிணைத்து ரசிகர்களை வாக்காளர்களாக மாற்றி விஜய் வெற்றி பெறுவார் என்றும் நம்பிக்கை. நடிகர் விஜய் தனது நண்பர் என்பதால் அடிக்கடி பேசுவேன். சூழ்நிலையை பொறுத்து தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. பெண்கள் மதரசா திறப்பு விழாவில் நடிகை மும்தாஜ் கண்ணீர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே பரபரப்பு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்கிறது விஷயம். பிரதமர் மோடியின் முதன்மை செயலாளராக ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சக்தி காந்த தாஸ் நியமனம். நித்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரியாக BVR சுப்பிரமணியத்தின் பதவிக்காலமும் ஓராண்டு நீட்டிப்பு. திருப்பூர் மாவட்டம் தொரவலூர் அருகே சொத்து பிரச்சனையில் பெரியப்பாவை துண்டு துண்டாக வெட்டி குளத்தில் வீசிய நபர் கைது. ஒரு மூட்டை கிடைத்த நிலையில் தலை உள்ளிட்ட பாகங்கள் உள்ள மேலும் 2 மூட்டைகளை தேடி வரும் போலீசார். சென்னை மெரினா கடற்கரையில் பெண்ணிடம் காவலர் பேசியது தவறு என்று சென்னை கிழக்கு இணை ஆணையர் விஜயகுமார் கருத்து. சட்டவிதி மீறல் ஏற்பட்டால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அறிவுரை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் திருட்டு வழக்கில் மீண்டும் கைது. திருட்டுக்கு பயன்படுத்தி வந்த தார் ஜீப் பறிமுதல். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரியின் பின்னால் பயங்கரமாக மோதிய கார். மும்பையைச் சேர்ந்த மத்திய அரசு அதிகாரிகள் 3 பேர் படுகாயம். குலசேகரன் பட்டணத்தில் விண்வெளி பூங்கா அமைக்க நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு. 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம். சிவகங்கையில் புத்தக திருவிழாவில் களை கட்டிய கலை நிகழ்ச்சி. நடனமாடிய கலைஞர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சோகம். கோவை நஞ்சுண்டாபுரம் பகுதியில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் பயங்கர தீ விபத்து. போராடி தீயை அணைத்த தீயணைப்பு வீரர்கள். ஒகேனக்கலில் சுமார் 70 கிலோ கெட்டுப்போன மீன்கள் பறிமுதல். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி. பிரயாக்ராஜ் மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய ஆளுநர் RN ரவி. தமிழக மக்களின் நலனுக்காக பிரார்த்தனை செய்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு.
உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் புனித நீராடினார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. ஆரத்தி எடுத்து வழிபாடு. மகா கும்பமேளாவில் குடும்பத்துடன் கலந்து கொண்டு புனித நீராடினார் நடிகை தமன்னா. வாழ்க்கையில் ஒரு முறையே இந்த வாய்ப்பு கிடைக்கும் என நெகிழ்ச்சி. தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் அப்பா என்ற செயலி அறிமுகம். கடலூரில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டார். வெளியிட்டு அதன் இயக்கத்தினை தொடங்கி வைத்து சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி என்ற எம்ஜிஆர் பாடலை பாடி உரையை தொடங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின். கடலூர் பெற்றோர் ஆசிரியர் கழக மாநாட்டில் உற்சாகம். நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. முதலமைச்சர் ஸ்டாலினை ஸ்டிக்கர் ஸ்டாலின் என விமர்சித்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். ஜெயலலிதாவுக்கு அம்மா என்று இருந்ததைப் போல தன்னை அப்பா என்று அழையுங்கள் என கூறுவதாகவும் குற்றச்சாட்டு. நகராட்சியுடன் இணைந்தால் அடிப்படை தேவைகள் உடனே பூர்த்தியாகும். அருப்புக்கோட்டையில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேச்சுக்கு உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்த மக்களால் பரபரப்பு. தாம்பரம் பணிமனையில் AC புறநகர் ரயிலின் சோதனை ஓட்டம். வரும் மார்ச் மாதம் முதல் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே பயன்பாட்டுக்கு வரும் என தகவல். கிருஷ்ணகிரி அருகே பாலியல் வழக்கில் தொடர்புடைய 4 பேர் மலையில் இருந்து இறங்கி இருசக்கர வாகனத்தில் செல்லும் CCTV காட்சி வெளியீடு. போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த ஒருவர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றம். சேலம் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை. தன்னிடம் அத்துமீறிய 3 அதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கை வேண்டும் என பாதிக்கப்பட்ட பெண் கோரிக்கை. ராணிப்பேட்டை அடுத்த கலவை பகுதியில் எலக்ட்ரிக்கல் கடையில் பயங்கர தீ விபத்து. சிலிண்டர் வெடித்ததால் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட வீரர்கள் காயம். சென்னை யானைக்கவுனியில் சாலையில் சுற்றித் திரிந்த மாடுகளை பிடித்து தொழுவத்தில் அடைத்து அபராதம் விதித்த மாநகராட்சி ஊழியர்கள். அபராதம் செலுத்த முடியாது என கொலை மிரட்டல் விடுத்த மாட்டின் உரிமையாளரால் பரபரப்பு. இருசக்கர வாகனத்தின் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 4ஆம் வகுப்பு சிறுமி உயிரிழப்பு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே சோகம். திறனறி தேர்வு எழுதிய அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சொந்த செலவில் பிரியாணி குஸ்கா வழங்கிய ஆசிரியர். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் நெகிழ்ச்சி. ISIS தீவிரவாத அமைப்பின் தமிழ்நாடு பிரிவு தலைவர் என கூறப்படும் அல்பாசித்தை 7 நாள் காவலில் எடுத்த NIA. தமிழகத்தில் அமைதியை சீர்குலைக்கும் வகையில் சதித்திட்டம் ஏதேனும் தீட்டப்பட்டதா என விசாரணை.
நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளுடன் எம்எல்ஏ வாக்குவாதம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பரபரப்பு. அரசு நிகழ்ச்சிக்காக போபாலில் இருந்து டெல்லிக்கு ஏர் இந்தியா விமானத்தில் சென்ற போது உடைந்த குழியான இருக்கை தரப்பட்டது. இவை பயணிகளை ஏமாற்றுவதற்கு சமம் என மத்திய விவசாயத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இறுதிக்கட்டத்தை எட்டியது மகா கும்பமேளா. திரிவேணி சங்கமத்தில் இதுவரை 60 கோடி பேர் புனித நீராடினர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோயிலில் கட்டுக்கடங்காத கூட்டம். மகா கும்பமேளாவில் கலந்து கொண்டு விட்டு ராமரை தரிசிக்க பக்தர்கள் வருகை.